ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சீனு மாயா சீரியல் ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க. எங்கே பார்த்தோன்னா ரகுராமுக்காக கதிர் டேப்லெட் வாங்க வருவாங்க. அப்போன்னு பார்த்தா அந்த வரையில் நம்ம கார்த்திக் கதிர்கிட்ட வம்பளத்துட்டு இருக்காங்க. என்னடா என்னோட பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு தான் டேப்லெட் வாங்க வந்திருக்கியா, இங்கே பாரு இப்போவே பாதியாவே என் பொண்டாட்டி ஆகிட்டா, கூடிய சீக்கிரமே முழு பொண்டாட்டி ஆகப்புறா அப்படின்னதும் கதிருக்கு வருது பாருங்க கோபம். அந்த இடத்துல கார்த்திக் ஓட விட்டு அடிக்கிறாங்க. கார்த்திக் நேரம் அவங்க வீட்டுக்கு வந்ததும் பசுபதி காப்பாத்திடுறாங்க. இங்கே பாடுறா கார்த்தி, இன்னொரு வாட்டி தன வாழ்க்கையில குறுக்க இன்னும் ஒன்று இல்லைன்னு பண்ணிடுவா அப்படின்னுட்டு நம்ம கதிர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி ரொம்ப நேரமாக சாப்பிடாம இருக்கிறதால அவங்க கொஞ்சம் அசந்துடுறாங்க. அப்பன்னு பார்த்து ஒட்டுமொத்த பேருக்கு பெரியப்பா தான் சாப்பிடாம இருக்காருன்னு நீங்களும் சாப்பிடாம இருக்கீங்க, ஃபர்ஸ்ட்டு தண்ணி வச்சு குடிங்க அப்படின்னதும் உடனே ஜானகி அந்த இடத்துல பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காங்க. என்ன நடந்தாலும் சரி அவரை சாப்பிடாமன்னா சாப்பிட மாட்டா அப்படின்னு. இன்னொரு பக்கம் தனா நீரா ரகுராம் கிட்ட போய் அம்மாவை பார்த்தீங்களாப்பா, உங்களுக்காக தான் இப்படிலாம் இருந்துட்டு இருக்காங்க, தயவு பண்ணி சாப்பிடுங்கப்பா அப்படின்னதும் ரகுராமும் நேரா அம்மா சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லுங்க அப்படின்னதும் நேரா ஜானகி ஓடி போய் ரகுராமுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. ரகுராமும் நல்லபடியா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. தேர்த்தியா இங்க பாருங்கம்மா, இந்த ஒரு சாப்பாட்டு விஷயத்தால அவங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தெல்லாம் மறந்துட்டேன்னு நினைக்க வேணாம்னு சொல்லுங்க. இங்க பாருங்கம்மா, எல்லாம் இந்த சாப்பாட்டோட மட்டும்தான் அப்படின்னுட்டு ரகுராம் அங்கிருந்து போனதும் ஜானகி இப்படியோ அவர் சாப்பிட்டுட்டார் அப்படின்னு திருப்தியில அவர் சாப்பிட்ட தட்டிலே அவங்களும் நல்லபடியா சாப்பிட்டுடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா கார்த்திக் தனாவுக்காக கோவிலில் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தனா குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ மாயா கதிரை தண்ணி அழைச்சிட்டு கார்த்திக் தனாவை பார்க்க வந்தான் அப்படிங்கிறதும் எனக்கு முன்கூட்டியே தெரியும் மாயா அப்படிங்கிறாங்க. கதிர் என்ன கதிர் சொல்ற? ஆமா, இங்க பாரு, கண்டிப்பா தனா வர வச்சிருக்க மாட்டா, அவளை நீ தப்பா நினைக்க கூட அப்படின்னது என்ன மாயா பேசிட்டு இருக்க? நான் இதுக்கு அவளை தப்பா நினைக்க போறேன்? தனாவை பத்தி எனக்கு தெரியாதான் என்ன? அவன் தான் இல்லாம போவன்னு மிரட்டிதான் தனாவை இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவ பாவம் அப்படின்னதும் ஆமா, நல்ல வேலை அவ கோவிலுக்கு பார்க்க போகல, அது வரைக்கும் சந்தோஷங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. அன்னைக்கு நைட் ஆகுது. மறுபடியும் கார்த்திக் வந்துடுறாங்க தனா வீட்டுக்கு. கார்த்திக்கு பார்த்து தனா செம்மையா அந்த இடத்துல அதிர்ச்சி ஆகிறாங்க. எதுக்காக மறுபடியும் வாரீங்க அப்படின்னு. இங்கே பாரு தானா, உனக்காக ரொம்ப நேரமாக நான் கோவிலில் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நீ என்னன்னா வராமலே போயிட்டல. இங்கே பாரு, நான் உன்னை உயிருக்குயிராக விரும்புகிறேன் தானா, மற்றவங்களுக்காக நீ ஏன் நடிச்சு இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்க. ஐயோ, நான் உங்களை காதலிச்சது உண்மைதான், ஆனால் இப்போ அதெல்லாம் கிடையாதுங்க, அதுக்காக நான் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குறேன், தயவு பண்ணி இங்கிருந்து போங்க அப்படின்னு தானா கத்திட்டு இருக்காங்க. முடியாது தானா, இங்கே பாரு, இப்போ எல்லாரும் நமக்கு பேசி வச்சு கல்யாணம் தானே இவ்வளோ இதாக இருந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம லவ் பண்ண விஷயத்த நான் இப்போவையும் அப்பா கிட்ட சொல்றேன், கண்டிப்பா அவரை நம்மள சேர்த்து வைப்பாரு அப்படிங்கிறது. என்னது, நம்ம காதலிச்ச விஷயத்த அப்பா கிட்ட சொல்ல போறீங்களா? கல்யாணம் வரைக்கும் வந்தது சம்மதிச்சதே அப்பா பெரிய விஷயம். இந்த காதல் விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா என் அப்பா தாங்கவே மாட்டாரு, தன்னோட பொண்ணு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாட்டு அவரையும் உயிரை விட்டுருவாரு. இங்க பாருங்க, தயவு பண்ணி உங்களை கெஞ்சி கேட்குறேன், இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு. போதும், முடியாது தானா, இப்போவே நான் நம்ம காதல சொல்றேன் இல்லையா, நீ என் கூட வந்துரு, ரெண்டுல ஒரு முடிவு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உனக்கு டைம் கொடுக்க, நாளைக்குள்ள எனக்கு முடிவு தெரியணும். நம்ம காதல் விஷயத்த உன் அப்பா கிட்ட சொல்லவா, இல்ல நீ என் கூட சேர்ந்து வாழ போறியா, ரெண்டுல ஒண்ணு நீ என் முடிவு எடுத்துக்கோ அப்படின்னுட்டு கார்த்திக் அங்க இருந்து போனதும் தானே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இல்ல இதுக்கப்புறமும் நாம உயிரோடு இருக்கக்கூடாது, உயிரோடு இருந்தா தானே இவ்வளவு பிரச்சனைகள் அப்படின்னுட்டு மறுநாள் காலையில அம்மா அப்பா என்ன மன்னிச்சிடுங்க, நான் உங்களை விட்டு போறேன் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு நேரா ஒரு பொட்டில கையில எடுத்துட்டு கோவிலுக்கு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஜானகி தனாவுக்கு சாப்பாடு கொண்டு பார்க்குறாங்க. தனாவை காணும். உடனே அந்த லெட்டரை படிச்சுட்டு செம்மையாக இடிச்சு போயிடுறாங்க. இதே டைம் நம்ம தனா கோவிலில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அங்கே பார்த்தோன்னா மாயாவும் கதிரும் ஓடி வராங்க. என்னாச்சு பெரியம்மா, ஏன் அழுவுறீங்க அப்படின்னதும் லெட்டரை கொடுக்குறாங்க. இதை பார்த்த மாயா கதிர் செம்ம அதிர்ச்சி ஆகிறாங்க. கவலைப்படாதீங்க பெரியம்மா, இங்கே பக்கத்தில் எங்கேயா போயிருப்பா, நாங்கள் தனாவை காப்பாற்றுறோம் அப்படின்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சு பிடிச்சி கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா தனா அந்த
பாட்டில் வந்து குடிக்கலான்னு எடுக்கிறாங்க. சரியா கதிர் வந்து பிடிச்சி தட்டி விட்டுட்டு நேரா தன கண்ணத்துலேயே வந்து அடிச்சிடுறாங்க. எதுக்காக இப்போ நீ என்ன தடுத்து நிறுத்துற? இங்கே பாரு, என்ன அடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீ யாரு அப்படிங்கிறது. ஏய், என்னடி பேசிட்டு இருக்க? நீ ஏன் அத்தை பொண்ணுடி, எதுக்காக இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க? உனக்கு அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னும் போது, நீ தாண்டா பிரச்சனை, நீ மட்டும் என் வாழ்க்கையில வராம இருந்திருக்க, இன்னைக்கு நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்திருப்பேன். நீ எப்போ என் வாழ்க்கையில வந்தியோ அப்போலேருந்து என் வாழ்க்கை பிரச்சனைகள் தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு தன்னை வந்து கதிரை வெளுத்து